ஹாய் லேடீஸ். நான் அப்யூசிவ் ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணிட்டேன். பட் என்னோட ஒரு மிஸ்டேக்கால் அது டெலிட் ஆகிடுச்சு. ஸோ என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்குது, பட் திரும்பியும் எடிட் பண்ணுமான்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். அதனால தான் சரி எடிட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் ஓரமாக. அண்ட் இந்த ஸ்டோரி இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2-3 டேஸாக என் மண்டையில் ஓடிட்டுருக்கு. அண்ட் இது கொஞ்சம் லிட்டில் பிட் டார்க்கு அண்ட் சாஃப்ட். ஆமாம், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டோரி பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு தெரிஞ்ச என்னால் லாங்கர் டியூரேஷனில் போட்டது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் என்னோடய ஃபோன் ஒரு டப்பா ஆகிடுச்சு. அண்ட் அதில் ஸ்டோரேஜ் நிற்கவே மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஸோ சம்திங் வித் மை ஃபோன். ஸோ அதனால் என்னால் லாங் டியூரேஷனில் போட முடியாது. 40 மினிட்ஸ்க்கு ரெக்கார்ட் பண்ணாலே நான் அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கும் லெஸ்ஸாக வரும். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா ஐ வில் பி ஹாப்பி. எனக்கு ஷார்ட் வீடியோவாக போட பிடிக்காது, ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபையாகவே இருக்காது. கொஞ்சம் லாங்கர் டியூரேஷனாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் யோசிப்பேன். ஓகே, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அண்ட் இது கொஞ்சம் டார்க் வைப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இட் வில் பி சார்ட் ஆஃப் ஸ்லோ பர்ன். ஆரம்பத்தில் பெருசாக இருக்காது, நான் இப்போயே சொல்லிட்டேன். அண்ட் போக 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 பார்த்திக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன் பார்க்கலாம். அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு லேபர் வார்டுக்கு வெளியில் ஒரு பர்சன் உட்காந்துட்டு அவர் தலையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரியாக எப்படி சொல்கிறது, ஒரு பயத்தில் இருக்கார். அவர் பக்கத்தில் ஒரு குட்டி பையன் உட்காந்துட்ருக்கான். அந்த பையனுக்கு ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். அந்த பையனுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. பிகாஸ் அங்கே என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே அவனுக்கு புரியலை. ஸோ அவன்கிட்ட இருக்க ஒரு டாய்ஸை வச்சு அவன் அந்த சேரில் உட்காந்துட்டு ஒரு மாதிரியே விளையாடிட்டுருக்கான். பட் பக்கத்தில் உட்காந்துட்ருக்க பர்சனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது, எல்லாம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப பயத்தில் உட்காந்துட்ருக்காரு. டாக்டர் ஏதோ ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்களாம்மா. வேண்டாம், நமக்கு தான் ஜிவன் இருக்காங்க, அதுவே போதும். அதுக்குன்னு வரணும் வேணான்றீங்களா? இதுக்காக நான் எத்தனை வருஷம் தவறுன்னு எனக்கு தான் தெரியும். இப்படி வந்ததெல்லாம் தூக்கி வேணான்னு சொல்ல முடியும். ரிஸ்க்கு தானே, நான் பார்த்துக்கிறேன். அது என்ன ஆகிடுப்போதும், இந்த குழந்தைய ஒழுங்காக பெற்றெடுக்கணும், அதுதான் எனக்கு. ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க தெரியும்ல? இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது. என் மேலே நம்பிக்கை வைங்க, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஜிவன் மாதிரி இவங்க நம்ம கூட எப்பவுமே இருப்பான். திடீர்னு ஒரு அலற சத்தம் கேட்குது. அவருக்கு ஹார்ட் பீட்டே நின்றுடுச்சுன்னு சொல்லலாம். அந்த பாப்பாவுக்கும் அப்படி தான். அந்த பாப்பாவும் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி 2 பேரும் அந்த வார்டில்னு டாக்டர்ஸ் யாராவது வருவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் குழந்தை அழுகிற சத்தம் மட்டும் அங்கே கேட்குது. அந்த குழந்தையோட அப்பா ரொம்ப சந்தோஷம், ஒரு மாதிரியா கொஞ்சம் சிரிக்கிறாரு. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் அவருக்கு பயம் போகவே இல்லை. தான் ஒய்ஃப்க்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு நர்ஸ் அந்த பாப்பாவை தூக்கிட்டு வராங்க. அந்த பாப்பா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. கண்ணெல்லாம் மூடிட்டுருக்கு, கையில் குட்டி குட்டியாக இருக்குது. குழந்தை எவ்வளோ அழகாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. நல்லா பிங்க் கலரில் இருக்குது அந்த பாப்பா. அந்த 5 வயசு பையனுக்கு அந்த குழந்தைய பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். அவன் அவ்வளோ ஹாப்பியாக ஆகிட்டான். அவன் அந்த நர்ஸ் கிட்டே போயிட்டு அந்த நர்ஸோட காலை பிடிச்சிட்டு என்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்ருக்கான். பட் நர்ஸ் அந்த குழந்தையோட அப்பாவை தான் பார்க்குறாங்க. அந்த நர்ஸோட மூஞ்சி கொஞ்சம் சரியில்லை. அதை அவர் நோட் பண்ணுறாரு. அந்த நர்ஸ் குழந்தைய ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அவர் ஒரு மாதிரியாக தாங்கிக்கிட்டே வாங்கிட்டு, என் ஒய்ஃப் எங்கே, அவன் நல்லா இருக்காளா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு லோ டோனில் ஒரு பயத்தில் கேட்குறாரு. நர்ஸ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவர் அப்படி கேட்கும் கரெக்டாக உள்ளே இருந்து டாக்டரும் வராங்க. டாக்டர் நர்ஸை போக சொல்லிட்டு அவர்கிட்ட தான், நாங்கள் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்ட்டு. அண்ட் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், பட் எங்களால் அவங்கள காப்பாற்ற முடியல. குழந்தை பிழைச்சதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் அந்த ஃபாதர்கிட்ட சொல்கிறாரு. அவ்வளோதான், பி ஸ்ட்ராங், இனி இந்த 2 குழந்தைங்க நீங்கள் இதை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிவிட்டு
திரும்பி வார்டுக்குள்ளேயே போகிறாரு. அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கையில் ஒரு குழந்தைய வச்சிட்ருக்காரு. அவர் கால்கிட்ட அந்த குட்டி பையன், 5 வயசு பையன், அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். அவன் அந்த குழந்தைய கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்ருக்கான். ஆனால் அவர் ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்றுட்டுருக்காரு. அவரால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியல. இப்போ அந்த சீனை கட் பண்ணி ஒரு ஃபியூனரல் பிளேஸை தான் காட்டுறாங்க. இப்பயும் அந்த குழந்தை அவரோட கையில் அழுதுகிட்டே இருக்குது. அந்த குழந்தை ஜிமினும் அவங்க அப்பாவோட கையை பிடிச்சு நின்றுட்டே இருக்கான். கையில் ஒரு லாலிபாப் வச்சுருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல அங்கே என்ன நடக்குதுன்ட்டு. அவன் அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா, அம்மா எங்கே? அது உள்ள அம்மா தானே இருக்காங்க, எதுக்கு அவங்கள கூட்டிட்டு அது உள்ளே போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவனும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக கேட்டுட்ருக்கான். அவனுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. அவர் எல்லாரும் போயிட்டாங்க. அதே இடத்துல மரம் மாதிரி நின்றுட்டே இருக்காரு. அவங்க ஒய்ஃபோட அந்த கலரையே பார்த்துட்ருக்காரு. கையில் குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. ஜிமின் எக்கி எக்கி அந்த குழந்தையோட தலையெல்லாம் ஒரு மாதிரியே கோதி விட்றான். ஆனால் அவனுக்கு ஹைட்டு கூட பத்தலை. இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போயிருக்கோம். இப்போது ஒரு வீட்டோட டைனிங் ஹாலை தான் காட்டுறாங்க. அந்த டைனிங் ஹாலில் ஒரு மெய்ட் ஜிமினுக்கு ஃபீட் பண்ணான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜிமின் அதை சாப்பிடவே மாட்றான். அவன் அந்த சாப்பாடு பவுலை ஒரு மாதிரி தட்டி விட்டுட்டு, எனக்கு வேணாம், எனக்கு எங்கள் அம்மா தான் வேணும். எங்கே எங்கள் அம்மா? எனக்கு ஊட்டி விட்டா தான் நான் சாப்பிடுவேன். நீங்கள்லாம் எதுக்கு எனக்கு ஊட்டி விட்றீங்க? எனக்கு அவங்க தானே எல்லாம் பண்ணுவாங்க. எங்க அவங்க? எங்கன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த டேபிளே ஒரு மாதிரி தட்டிக்கிட்டு கூச்சல் போட்டுகிட்டே இருக்கான். அங்கே இருக்கிற மெய்டுக்கு என்ன பேசுகிறது என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க ஜிமினை காம் பண்ணுறாங்க. ஜிமின், ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பாரு, அம்மா வந்துடுவாங்க. அம்மா கொஞ்ச நாள் வெளில போயிருக்காங்க. வெளில போயிருக்காங்கன்னா அப்போ அப்போ எனக்கு அவங்க சொல்லணும்ல. எனக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் அம்மா கிட்ட பேசினா தான் நான் சாப்பிடுவேன். எல்லாம் எனக்கு இந்த சாப்பாடே வேணாம் அப்படின்ற மாதிரி சாப்பிடாம ஒரு மாதிரியா கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்கான். அவன் கொஞ்சம் அடங்கி பேச ஆரம்பிக்கும் போது குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. அங்கே இருக்க மெய்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க தலையை ஒரு மாதிரியா பிடிச்சிட்டு இது எங்கே போய் முடிய போதோ அப்படின்ற மாதிரி இதை பார்த்துட்ருக்காங்க. ஜிமினுக்கு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டோன்னே அவன் மெய்டை பார்க்குறான். அவங்க பெருசாக ரெஸ்பாண்டே பண்ணலையா. அவன் அந்த டைனிங் ஹால்லேருந்து நேராக ரூமுக்கு போகிறான். அவனோட டேட் அண்ட் மாமோட ரூமுக்கு தான். அவங்க அப்பா நல்லா குடிச்சிட்டு சோகத்தில் மட்டையாயிட்டு பெட்டில் படுத்துட்ருக்காரு. பக்கத்தில் ஒரு குழந்தை அழுதுட்ருக்கு. அவர் என்ன சொல்ல முடியும்? அவருக்குன்னு இப்போ யாருமே இல்லை. குழந்தை யாரும் பார்த்துக்க முடியாது மெய்டை தாண்டி. அதனால் முதல்ல அவரை யாராவது பார்த்துக்கணும்ல, அதுக்கும் யாருமே கிடையாது. அவர் ஒரு மாதிரியா மட்டையை படுத்துட்டுருக்காரு. ஜிமின் போய் பார்க்குறான். அந்த பக்கத்துலேயே அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. அவன் நேராக போயிட்டு அந்த குழந்தையோட பக்கத்தில் உட்காடுறான். அந்த குழந்தை ஏன் அழுகுதுன்னு அவனுக்கு இப்போதும் தெரியல. அந்த குழந்தைக்கிட்ட போயிட்டு, அல்லாத எதுக்கு அழுவுற? நான் தான் அழுகணும். நீ வந்ததுலேருந்து அம்மா வரவே இல்லை. முன்னால் தான் எல்லாம். எங்கடா அம்மா? அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. ஜிமினுக்கும் ஏன் வாழ்ந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பாவமாக இருக்கா. குழந்தைய அவனையும் தூக்குறான். அவனையும் ஒரு குழந்தை 5 வயசு, அவன் ஒரு குழந்தைய தூக்கிட்டு நேராக அந்த மெய்ட் கிட்ட தான் போயிட்டு பாப்பாவை கொடுக்குறான். ஐயோ பாரு, நீ வாழ்ந்துக்கினே இருக்கா, நீ அழுகுறான் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அந்த மெய்டும் ஒன்றும் இல்லைப்பா, பாப்பாவுக்கு பசிக்குது அதான் அழுகுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின், ஓ பசிச்சா அழுவாங்களா? நானும் அழ மாட்டேனே அப்படின்ட்டு க்யூட்டாக பேசுகிறான். அவங்க சிரிச்சிட்டு, அவனுக்கு பேச தெரியாதுல்ல, அதனால தான் அவன் அழுகுறான். அவன் அழுதானா அவனுக்கு பசிக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஊட்டி விடுங்க அவனுக்கு. எனக்கு ஊட்டி விட வந்தீங்கல்ல, அது மாதிரி அவனுக்கு ஊட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறான். மெய்டும், அவன் சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டான்ப்பா, அவன் பால் தான் குடிப்பான். அப்போ கொடுங்க, ஏன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க?
அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி அந்த பாப்பா கிட்ட அதாவது மெய்ட் கிட்ட கத்துறான், பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்ற மாதிரி. அந்த மெய்டும் குழந்தைக்கு அழகாக வந்து பால்லாம் கொடுக்குறாங்க, ரீஃபில்ஸில் அழகாக அதுக்கு வந்து ஃபீட் பண்ணுறாங்க, மில்க்கு தான். ஜிமினும் அந்த மெய்டு என்ன பண்ணுறாங்கன்னு கவனிச்சிக்கிட்டே இருக்கான், நல்லா கீனாக கவனிக்கிறான் பாப்பாவுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். இந்த இடத்துல ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஜேகேவோட அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஜேகேவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப வருஷமாக குழந்தையே இருந்திருக்காது. அந்த டைமில் தான் ஜிமின் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் ஜிமினுக்கு தெரியாது தான் ஒரு அடாப்டட் அப்படின்ட்டு. அது தெரியாமல் தான் வளர்த்துருப்பாங்க. ஜிமினுக்கு ஒரு 4 years இருக்கும் போது அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது, உங்களுக்கு ஆல்ரெடி ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த டைமில் நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறது உங்கள் உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லியும் அவங்க அம்மா கேட்காம, இது கடவுள் கொடுத்த வரோம், கண்டிப்பாக இதை நான் பெற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமாக தான் இருந்திருப்பாங்க. அதோட விளைவு குழந்தை பிறந்தோடனே அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ பயாலஜிக்கலி ஜிமின் அண்ட் ஜங்குக் பிரதர்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் சரி, ஜங்குக் ஜிமின் கூட தான் எப்போவுமே இருப்பான். அதாவது என்னதான் அது ஒரு குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அது ஒருத்தவங்க கிட்ட இருக்கும்போது ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும், இன்னொருத்தவங்க கிட்ட இருக்கும்போது அழகவே அழுகாது. அது அந்த குழந்தைய யார் வச்சுருக்காங்கன்றதை பொறுத்து. ஆல்மோஸ்ட் எப்போவுமே அது ஜிமின் கூட தான் இருக்கும். அண்ட் ஜிமின் ஸ்கூலுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அழுதுகிட்டே இருப்பான். ஜிமின் வந்தால் தான் ஒரு மாதிரி காமாவான். ஜிமின் வந்து ஜேகேவோட ஒரு கம்ஃபர்ட் ஜோனாகவே ஆகிட்டான். அதான் உண்மை. ஜிமின் தான் ஜங்குக் கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். அவனை பார்த்துட்டே இருந்திருப்பான், அவனுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்திருப்பான். அஃப்கோர்ஸ் அவன் கூட மெய்டும் இருந்திருப்பாங்க. லைக் திஸ் அவங்களோட டைம் போகுது. ஒரு 3 yearsக்கு அப்புறம் இப்போது ஒரு பைக்கை தான் காட்டுறாங்க. அந்த பைக்கில் 3 பேர் உட்காந்துட்ருக்காங்க. நடுவில் ஜிமின் அண்ட் ஜேகேவோட அப்பா, பின்னாடி ஜிமின் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான், முன்னாடி ஜேகே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஜேகே அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இன்றைக்கி அவனுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். ஸ்கூலுக்கு போகிற பசங்க இன்றைக்கி அதை சிரித்து பார்த்துருக்கீங்களா? அதுவும் ஃபர்ஸ்ட் டே போகிறதுலாம் ரொம்ப ரேரு. ஆனால் ஜேகே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம ஸ்கூல் போக போகிறோம். அஃப்கோர்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்லாம் என்னன்னே தெரியாது. அவன் அதில் விளைவு தெரியாமல் சிரிச்சுக்கிட்டே போகிறான். அவங்க அப்பா அவனை ஸ்கூலில் இறக்கி விட்டு வழி அனுப்புகிறாரு. அது வரைக்கும் ஜேகே எந்த ஒரு கூச்சலும் போடவே இல்லை. லைக் அவங்க அப்பா டாட்டா காமிச்சா கேட்டுக்கிட்டே நின்றுட்டு அவங்க அப்பாவுக்கு டாட்டா காமிக்கிறான். அவனும் ரொம்ப சந்தோஷமாக காமிக்கிறான். எல்லாருக்கும் ஒரு மாதிரியா ஆச்சு, என்னடா இது நாள் அன்னைக்கு பசங்க இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி. ஜிமின் தான் ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு அவனோட கிளாஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறான். ஜிமின் வந்து ஒரு 2nd standard படிக்கிற பையனாக இருப்பான். அப்போது ஜிமின் ஜேகே அவனோட கையை பிடிச்சி அவன் கிளாஸ்க்குள்ளே போகிறான். அவங்க அப்பா அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஆனால் அவருக்கு தெரியல, சீனே அதுக்கப்புறம் தான் அப்படின்றது. ஜிமின் ஜேகேவை போய் அவன் கிளாஸ் வரைக்கும் விட்டு அவனோட கிளாஸ் டீச்சர் ஜேகே அவன் கையில் பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ ஆரம்பித்தவன் தான் அவனோட கூச்சலை நிறுத்தவே இல்லை. ஜிமின் கிட்டேருந்து போகவே மாட்டேன் அப்படின்றதுல ஃபேமாக கத்திக்கிட்டே இருக்கான். பசங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் இவ்வளோ நேரம் அவன் வீட்டை விட்டு வந்திருக்கான், இப்போ அவங்க அப்பா விட்டு வந்திருப்பான், அப்போல்லாம் வந்து அழுதுருக்கவே மாட்டான். ஆனால் ஜிமின் விட்டு வர்றதுக்கு மட்டும் அழுகுறான். அவனுக்கு வந்து அந்த வீடு அவனுக்கு ஒரு ஹோமாக இருந்திருக்காது, அவங்க அப்பா அவனுக்கு ஒரு ஹோமாக இருந்திருக்க மாட்டாங்க. அவனுக்கு ஹோம் எல்லாம் ஜிமின் தான். ஜிமினை அந்த அந்த டீச்சர்ஸ்லாம் ஜங்குக்கு பிடிச்சி இழுக்கிறாங்க, சமாதானப்படுத்துகிறாங்க, சாக்லேட் கொடுக்குறாங்க. அவன் அழுதுகிட்டே ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அவனை எப்படியோ சமாளிக்கலாம் இல்லை, அவனை ஜிமின் கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க. பிரித்து கூப்பிட்டு வந்து அந்த கிளாஸில் உட்கார வைக்கிறாங்க. அழுதுகிட்டே இருக்கு குழந்த. ஜிமினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ நம்ம தம்பி அலறானே அப்படின்ட்டு. பட் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் அவங்க தாண்டி தான் ஆகணும். ஸ்கூல் முடிஞ்ச உடனே சரியே ஜங்குக் ஜிமினை வந்து டைட்டாக ஹக் பண்ணுறான். நீ விட்டு போகாத, நீ விட்டு போகாத அப்படின்ற. த டேஸ் கோஸ் லைக் திஸ். ஜிமின் ஜேகேவோட கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை, அவனோட ப்ரொடெக்டிங் ஷீல்டாக இருப்பான். லைக் அதெல்லாம் ஒரு ஹெல்டர் பிரதர் இன்ஸ்டிங். ஹெல்டராக ஒருத்தவங்க இருக்காங்களானே அவங்களோட இன்ஸ்டிங் எப்படி இருக்கும்னா,
தன்னோட யங்கரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட இன்ஸ்டிங்காகவே இருக்கும். அந்த மாதிரி தான் ஜிமின் அந்த குட்டி வயசில் ஓரளவுக்கு பொறுப்பாக இருந்திருப்பான். நம்ம தம்பி நம்ம தான் பார்த்துக்கணும். ஜேகே பிறந்ததுல தான் அவங்க அம்மாவை பார்த்துருக்கவே மாட்டான். உனக்கு எல்லாமே ஜிமின் தான். அவங்க அப்பாவை பற்றி கூட ஜேகேக்கு கவலையே கிடையாது. ஜிமின் பற்றி மட்டும்தான் அவன் முழு ஃபோக்கஸுமே. ஜிமின் என்ன பண்ணுறான், ஜிமின் எங்கே இருக்கான், ஜிமின் அதை பண்ணுறானா, ஜிமின்க்கு ஹெல்ப் பண்ணுறது, ஜிமின் கூட விளையாடுறது, ஜிமின் 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 வேலை வர்றது ஃபுல்லாக அந்த பேரை தான். ஜேகேக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு டைம் லைன்னா அது ஸ்கூல் டேஸ் தான். அவனுக்கு ஸ்கூல் போகவே பிடிக்காது. பிகாஸ் ஸ்கூல் டைமில் அவனால் ஜிமினை பார்க்கவே முடியாது. அதனாலே அவனுக்கு ஸ்கூலுனாலே வெறுப்புன்னு சொல்லலாம். அவனுக்கு பிடிக்காது. பிகாஸ் அவன் ஃபுல்லாக எமோஷ்னலி அட்டாச் ஆகிருக்கான் ஜிமின் கூட. ஜிமின் கூடயே இருக்கணும் அப்படின்னு இருப்பான். பட் போக போக அவனுக்கு ஒரு மாதிரியா ஓகே பழகிடும், பசங்களாம் பழகிடுவாங்கல்ல, அந்த மாதிரி. இப்படியே ஒரு ஃபியூ இயர்ஸ் பாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட இப்போது ஜிமின் அவனோட டீனேஜ் அந்த டைமில் இருக்கான். மணி ஒரு 8 மணி இருக்கும் நைட் டைமில். ஜிமின் அவங்க வீட்டில் இருக்க கிச்சனில் டிஷ்ஷஸ் எல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் அதே கவுண்டரில் உட்காந்துக்கிட்டு ஜிமின் வாஷ் பண்ணுற பிளேட்ஸ் எல்லாம் தொடச்சி அதாவது பிளேஸில் வச்சிட்ருக்கான். அவனும் 2 பேரும் சேர்ந்து நல்லா சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் ஸ்கூலில் என்ன நடந்ததோ அதெல்லாம் அப்படியே வந்து ஒப்பிப்பான். குழந்தைங்க அப்படி தானே, ஸ்கூலில் என்ன நடந்ததோ அப்படியே வந்து அம்மா கிட்ட ஒப்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஜங்குக் என்ன நடந்தாலும் ஜிமின் கிட்ட வந்து அப்படியே ஒப்பிச்சிருவான். ஜிமின் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். இப்போது ஜேகே வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அந்த டிஷ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு 2 பேரும் ஹால்க்குன்னா நடந்து வராங்க. ஹாலில் அவங்க அப்பா உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமினுக்கு அவங்க அப்பா குடிக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அவருக்கு என்னென்னா வந்து அவருக்கு லைஃபே பிடிக்கல, இருந்தாலும் பசங்க இருக்காங்களே அப்படின்ட்டு தான் அவர் வாழ்கிறாரு. ஜிமின் அது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறான். ஸோ ஜங்குக்கை அவங்க அப்பா கிட்டே போக விடாமல் நேராக அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறான். இப்போ ஜிமின் தான் அவனோட அந்த பெட்டில் உட்காந்துட்டு புக்ஸ் படிச்சிட்ருக்கான் அவனோட எக்ஸாம்ஸ்க்காக. ஜேகே ஜிமினோட லேப்பில் அவனோட தலையை வச்சு படுத்துட்ருக்கான். ஜேகே ஜிமினையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான், யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஜிமின் அவன் புக்கையே படிச்சுக்கிட்டே இருக்கான். ஜேகே தான் இப்போது ஜிமின் படிச்சுக்கிட்டே இருக்கான்ல, என்னவோ யோசிச்சுட்டு ஜிமின் கிட்ட ஜிமின் அப்படின்னு கூப்பிட்டான். ஜிமினும் அந்த புக்கை பார்த்துட்டே இப்போ ஜேகே பார்த்து என்னடா அப்படின்ற மாதிரி ஐப்ரோ ரேஸ் பண்ணி கேட்குறான். மேரேஜ்னால் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமினும் வந்து ஒரு லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு ஹே என்னடா கேள்வி இது உனக்கு இந்த வயசில், இப்போ மேரேஜ் பற்றி தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் கிடையாது, நான் அவனை தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் கேட்டேன். மேரேஜ்னால் என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி ஜிகே கேட்குறான். ஜிமினும் மேரேஜ்னால் என்ன, நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்ததுன்னா அவங்க கூட நம்ம சேர்கிறதுக்காக நடக்கிற ஃபங்க்ஷன் தான் மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஜேகேவும் நமக்கு பிடிச்சவங்க கூட சேர்கிறதுக்கு தான் மேரேஜ். ஓ அதுக்கு எதுக்கு மேரேஜ்? அது எதுக்கு மேரேஜ்னால் நம்ம அவங்கள மேரேஜ் பண்ணிட்டோன்னா அவங்க நமக்கு தான், மற்றவங்க யாரும் பிரிக்க முடியாது. ஓ அப்போ எனக்கு யாரையாவது பிடிச்சிருந்ததுன்னா நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். ஜிமின்ல ஒரு மாதிரி வைட் ஐஸில் என்ன நீ போகிற ஸ்பீடை பார்த்தா இப்போயே ஆளை பார்த்து வச்சுட்ட போல, யாரா அது அப்படின்ற மாதிரி ஜேகேயோட காலரை பிடிச்சி இழுக்கிறா. யாரா அது அப்படின்ற மாதிரி. ஜேகே தான் இல்லை 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 ஷிஷோ கத்தாத, யாரா அது சொல்கிறா அப்படின்ற மாதிரி நல்லா இந்த குழந்தைங்கள மிரட்டுவாங்கல்ல அந்த மாதிரி கேட்குறான் ஜிமின். ஜிமின் அது வந்து என் கிளாஸில் ரியான்னு ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும், நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஹஸ்கி டவுனில் கேட்குறான். ஜிமின்ல ஒரு மாதிரி குறு பார்த்துட்டு அட பாவி முளைச்சி 3 விடலை அதுக்குள்ளே உனக்கு மேரேஜ் கேட்குதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு பண்ணலாம் ஆனால் இப்போ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகேவும் பவுட் பண்ணிவிட்டு ஏன் இப்போ பண்ணக்கூடாது, நான் இப்போயே பண்ணிடுறேன்,
இல்லைன்னா போல வேறு யாராவது மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஜிமின் அவன் தலையில் அடிச்சுட்டு, இங்கே பார், இப்போல்லாம் நீ மேரேஜ் பண்ணக்கூடாது, உனக்கு ஒரு 18 இயர்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் நீ மேரேஜ் பண்ணணும். 18 இயர்ஸ்? அப்போ அதுக்குள்ளேயும் அவள் யாரையாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டா? அட பாவி, இந்த வயசில் நீ இதெல்லாம் யோசிக்கக்கூடாது ஜேகே. சொல்லு ஜிமின், அதுக்குள்ளேயும் அவரை யாராவது மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறது? அப்போ உனக்கு லக் இல்லை அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். லக்கு இல்லையா? இல்லை அப்போ நாளைக்கு நான் போய் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். ஜிமின்லாம் ஜங்குக்கு பிடிச்சி அவன் மேலே உட்கார வச்சு, என்னடா சொல்கிற, அவளை இப்பயும் மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி குழந்தைங்க கூட விளையாடுவாங்கல்ல, அவங்கள திருக்கி ஹிப்பில் திருகுறான். ஜங்குக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறான், என்னை விடு அப்படின்ற மாதிரி. ஜிமின் தான், இங்கே பாரு, இந்த மாதிரி நீ பேசுனேன்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், உன்னை அவ்வளோதான், நான் அதோட ஜெயிலுக்கு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் ஜேகேல, நான் என்ன பண்ணேன், நான் மேரேஜ்லாம் பண்ணுறேன்னா எதுக்கு ஜெயிலுக்கு போடணும்? இந்த வயசில் நீ அந்த பொண்ணு மேரேஜ் பண்ண உன்னை ஜெயிலுக்கு போட்டுருவாங்க. இல்லை, நான் போகமாட்டேன்னா அப்போ கம்முன்னு இருக்கணும், மேரேஜ்லாம் பண்ணக்கூடாது. அப்போ நீ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஜிமினை பார்த்து கேட்குறான். ஜிமினோ, நான் தானே, நான் இப்போ பண்ணக்கூடாது, ஆனால் என்ன 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஜங்குக்கில் ஒரு மாதிரி முறைச்சிட்டு, நீ மட்டும் பண்ணிக்கலாம், நான் பண்ணக்கூடாதா, நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி லைட்டாக அழுகிற மாதிரி பண்ணுறான். ஜிமினுக்கு சிரிப்பு வருது. ஷோ, எனக்கு அப்போ 18 ஆகிடும், அப்போ நான் ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணிப்பேன். சரி, அப்போ நீ பொண்ணு பார்த்துட்டியா அப்படின்ற மாதிரி ஜிமின் பார்த்து ஜேகே கேட்குறான். ஜேகே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ஹெவியாக ப்ரீத் எடுத்துட்டு, பொண்ணா, நான் சரி, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், ஆனால் அது யாருக்கும் சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்த்துக்கு சொல்கிறான். ஜேகேவும், என்ன ரகசியம் சொல்ல போறியா அப்படின்ற மாதிரி அஸ்கியாக கேட்குறான். ஆமாம், இங்கே பார், நான் பொண்ணை மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஜங்குக்கும், அப்புறம் நான் நான் ஒரு பையனை தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணிவிட்டு, பையனியா, ஏன் உனக்கு பொண்ணு பிடிக்காதா அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறான். அது உனக்கு வளர்ந்தா தெரியும். எனக்கு வளர்ந்தா தெரியுமா? அப்போ நீ ஒரு பையனை தான் மேரேஜ் பண்ண போறியா? ஆமாம், இங்கே பாரு, இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அப்படி நீ யார்கிட்ட அது நீ சொன்னேன்னா அப்புறம் நீ ரியாவை கல்யாணம் பண்ண போகிறேன்ட்டு அவங்கக்கிட்ட நான் சொல்லிவிடுவேன், அப்புறம் பாரு உனக்கு ஜெயில் தான். இல்லை, நான் சொல்ல மாட்டேன். மேரேஜ்க்கு அப்புறம் அந்த பயம் இருக்கணும், சொல்லுவே யார்கிட்டையாவது? சொல்ல மாட்டேன். சரி, ப்ராமிஸ் பண்ணி யார்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அவனோட பிங்கி ஃபிங்கரை நீட்டுறான். ஜேகேவும் அவனோட பிங்கி ஃபிங்கரை வச்சு, ப்ராமிஸ், நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின்னு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, ஓகே, யார்கிட்ட சொல்லக்கூடாது. இப்போது ஜிமின்னா, அப்போன்னா நீ மேரேஜ் ஆகிட்டேன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவியா, இங்கே இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமின் ஒரு மாதிரியா யோசிச்சுட்டு, ஆமாம், நான் மேரேஜ் ஆகிட்டா அவங்கக்கிட்ட போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஜங்குக்கு ஒரு மாதிரியா ஒட்டியே லிப்ஸில் வச்சுட்டு, நீ ஏன் போகிற, நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினும், அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, நீ அதுக்குள்ளேயே வளர்ந்துடுவ, நான் எவ்வளோ வளர்ந்தாலும் சரி நீ என் கூட தான் இருக்கணும், நீ எங்கேயும் போகக்கூடாது. ஐயோ ஜங்குக்கா, சரி, நான் இப்போல்லாம் உன்னிட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நீ நல்லா வளர்ந்து பெரிய பையனாகி காலேஜ் படித்து முடித்து வேலைக்கு போயிட்டு இதெல்லாம் ஆகின பிறகு தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இப்போ கூட நீ என்னை விட்டு போயிடுவேன்னு தான் சொல்கிறேன், அப்புறம் நான் என்ன உன் கூட இருக்கிறதா? ஏன் இருக்க மாட்டியா? மேலே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் ஒரு மாதிரி சிரிக்கிறான், நல்லா அப்படியே வாய் விட்டு சிரிக்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் நீல் பண்ணி ஜிமினோட ஃபேஸ் அவனோட சின்ன கையில் பிடிச்சி, என்னை பார், என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா
அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமினும் உன்னெல்லாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நீ எனக்கு தம்பி, நான் அப்படியே உன்னை கல்யாணம் பண்ணுறது? ஏன் பண்ணலாமே, தப்பு இல்லை, நான் 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 பண்ணுவேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினோ பட் மாங்கா, உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் கல்யாணமே பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன தான் கல்யாணம் பண்ணணும், நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ என்னை கல்யாணம் பண்ணலன்னா அப்புறம் அப்புறம் பாரு, நான் வந்து நீ யாரை கல்யாணம் பண்ணுறியோ அவங்கள கல்லு தடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் விழுந்து விழுந்து சிரிக்கிறான் ஜங்குக்கு க்யூட்டாக பேசுறதை பார்த்து. ஜிமினுக்கு அது சிரிப்பாக இருக்குது. ஆனால் ஜங்குக்கு ஜிமின் தன்னை விட்டு போயிடுவானா அப்படின்ற மாதிரி எமோஷ்னலாக யோசிக்கிறான். ஜிமின் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறது, அப்புறம் அவன் நம்மளை விட்டு ஏன் போகணும், இதுக்கு நம்ம கூடயே இருக்கலாமே, நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி குழந்தைத்தனமாக தான் யோசிக்கிறான். அது ஜிமினும் குழந்தைத்தனமாக தான் எடுத்துக்கிறான். ஆனால் ஜங்குக்கு அந்த குழந்தைத்தனம் தான் கொஞ்சம் வித்தியாசமாக மாறப்போகுது. இப்படி 1 year பாஸ் ஆகுது. ஒரு சின்ன எப்படி சொல்கிறது டிபெண்டன்சி, ஜிமினை டிபெண்ட் பண்ணி இருக்கிறான். ஜிமின் வந்து ஒரு ஹெல்டர் பிரதர், அவங்களோட எங்கர் பிரதர் ப்ரொடெக்டிவாக பார்த்துப்பான். அந்த மாதிரி ஜிமினோட ப்ரொடெக்ஷனில் ஜிமினோட வார்ம்னஸ் வந்து ஜேகேக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிமின் வந்து யார்கிட்டயாவது வந்து ரொம்ப சிரித்து பேசினா கூட கோவப்படுவான். லைக் நீ ஏன் சிரித்து பேசு, நான் தான் இருக்கேன்ல உனக்காக, என்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி. இப்போது ஜிமின் 12th standard படிக்கிறான். ஜங்குக்கு வந்து 8th படிக்கிறான். 12th standard ஸ்டூடெண்ட்ஸ்னாலே கொஞ்சம் நல்லா இறுக்கி படிப்பாங்க. காலையில் டைமில் சீக்கிரம் வரணும், ரொம்ப லேட்டாக போடுவாங்க, அந்த மாதிரிலாம். அதே தான் ஜிமினுக்கும். ஜிமின் காலையில் மார்னிங் ரொம்ப சீக்கிரம் வந்திருப்பான். ஜங்குக்கு அவனோட கிளாஸில் விட்டுட்டு அவன் கிளாஸ்க்கு நேராக போகிறான். அவன் கிளாஸ் டோரை திறந்தா அங்கே ஒரு 3 பசங்க மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க, வேறு யாருமே இல்லை அந்த கிளாஸில். ஜிமினுக்கு அந்த பசங்களை பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாக இருக்குது. அவங்கெல்லாம் ஜிமினை புல்லி பண்ணுறதே வேலையை வச்சுட்டு சுற்றுறாங்க. அண்ட் they got some ideas that ஜிமின் ஆர் into men. ஜிமினுக்கு பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஜிமின் அந்த கிளாஸ்குள்ளே போகவே வந்து ஒரு மாதிரி சங்கடப்படுறான். ஓப்பன் பண்ணி அவங்க இருக்கிறத பார்த்துட்டானா, சரி அவங்க இருக்கும் போது உள்ளே போக வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப் வெளில எடுத்து வைப்பான். பட் வந்து பின்னாடி இருந்து யாரும் ஜிமினோட முதுகை இப்படி தள்ளி ஜிமினை உள்ளே தள்ளுறாங்க. பின்னாடி யாரிடம் பார்த்தா வேற இன்னொரு பையன் வந்து நிற்கிறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரியா அப்படி சொல்லுது, ப்ரீத் ரொம்ப ஹெவியாக வாங்குது. அவனுக்கு தெரியுது நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஜிமின் என்ன தான் ஜங்குக்கு எதிர்க்க ரொம்ப போல்டாக இருந்தாலும், ஜங்கு கொஞ்சம் சின்ன பையன், அதனால அவன் எதிர்க்க போல்டாக இருக்க முடியும். ஆனால் அவன் வயசு பசங்க எதிர்க்க ஜிமின் வந்து ஒரு வீக்கான ஒரு பர்சன், டெண்டர் ஹார்ட்டட், அந்த மாதிரி ஒரு பர்சனில் கொஞ்சம் வீக்காக இருக்கான். அவங்களெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி பயமாகுது. அவங்கெல்லாம் அப்படி ஜிமின் ஒரு மாதிரி ரவுண்ட் கட்டுறாங்க. ஜிமினுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் அப்படியே அவனோட லெக்ஸை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிளாக் போர்டில் நேராக போய் நிற்கிறான். பிளாக் போர்டு சாஞ்ச மாதிரி. அதில் ஒரு பையன் மட்டும் ஜிமின் கிட்ட வந்து அந்த பிளாக் போர்டில் கையை வச்சு டாப் டு பாட்டம் பார்க்குறான். அவனோட ஐஸ்லேயே தெரியுது அவன் வந்து கொஞ்சம் பேட் இன்டென்ஷன்ஸில் தான் பார்க்குறான் அப்படின்ட்டு. ஜிமின் வந்து ஒரு மாதிரி ஹெவியாக ப்ரீத் எடுத்துட்டு, இங்கே பாரு, நான் நான் எதுவுமே பண்ணலைல்ல, எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் வரீங்க, நான் கிளாஸ் இருக்குன்னு நினச்சி தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நாங்களும் கிளாஸ்க்காக தான் வந்தோம், ஆனால் என்ன இன்னும் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னும் வரவே இல்லை, நீ தனியாக வந்து மாட்டுவேன்ட்டு நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவனுங்க சொல்கிறாங்க. அதில் அந்த பையன் சொல்கிறான். ஜிமின் ஒரு மாதிரியா, சரி என்னை விட, நான் போகிறேன், அது எனக்கு எனக்கு என்ன உனக்கு என்ன எங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் கிட்ட வரான். ஜிமினோட நெக்கெல்லாம் ஒரு மாதிரியா லைட்டாக அப்படி கிட்ட போய் ஸ்மெல் பண்ணுறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. ஜிமின் வந்து அவனோட ஹேண்ட்ஸ் அந்த பையனோட செஸ்ட்டில் வச்சு தள்ளுறான். இங்கே பாரு, உங்ககிட்ட தானே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணாதுன்ட்டு, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாதா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். அந்த பையன் ஜிமினோட ஜாப் ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சி அவனோட, என்ன ஓவராக பேசுகிற, உங்களை பற்றி தெரியும்ல, இன்னும் உத்தம மாதிரி, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன நான் கிட்ட வரத ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக பார்க்குற, பொய் சொல்லாத,
உனக்கு பசங்களை தானே பிடிக்கும், அப்போ நான் பக்கத்தில் வந்தால் உனக்கு பிடிக்கும்ல அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகிறான். அவனுக்கு 2 பாடியும் வந்து டச் ஆகுற மாதிரி. பின்னாடி அந்த 3 பசங்க நல்லா கை கட்டி சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்லிட்டான், வாய்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறான். லைட்டாக டியர்ஸ் வருது அது இருந்தது. என்ன அழுகிற மாதிரி நடிக்கிற, எனக்கு தெரியும் என்னோடய டச்சை நீ ஃபீல் பண்ணுறது தானே. நான் இப்படி உன் கூட ப்ரெஸ் ஆகும்போது உனக்கு அது பிடிச்சிருக்கு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினுக்கு எப்படி சொல்கிறது, கண்ணில் தண்ணியாக வருது. அவன் அப்படியே ஜிமினோட நெக் கிட்ட போயிட்டு ஒரு மாதிரியா கிஸ் பண்ணலான்னு போகிறான். இப்போ அவன் தலையில் வந்து ஒரு டஸ்டர், இந்த கட்டையில் டஸ்டர் இருக்கும்ல, கட்டை இருக்கும், அப்புறம் முன்னாடி வந்து ஸ்பாஞ்ச் இருக்கும் ரப் பண்ணுறதுக்கு. அது வந்து அவன் மண்டையிலேயே விழுது. அவன் மண்டையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரியா வலிக்குது, தேய்ச்சிக்கிட்டே திரும்பி பார்க்குறான் யாருன்ட்டு. பின்னாடி ஜேகே தான் நிற்கிறான். ஜிமின் வந்து ஜேகேவை பார்த்தோன்னே ஒரு ஷாக்கு. என்னடா இவனை கிளாஸில் விட்டு வந்தோம், இவன் என்னடா இங்கே பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. அவன் டஸ்டரை விட்டு அடித்தான்ல, அப்படியே கிட்ட வரான். கிட்ட வந்து அந்த பையனை ஒரு மாதிரி அடிக்கிறான். பட் அந்த பையனோட ஜேகே கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறான். ஸோ அந்த பையனால் ஈஸியாக தடுக்க முடியுது. அதுவும் எக்ஸ்ட்ரா வேறு அங்கே 3 பசங்க இருக்கானுங்களா. அவங்களாம் ஜேகேவோட 2 கையை பிடிச்சி அப்படியே ஜேகேவை தரன்னு இழுத்துட்டு டோர் கிட்ட போகிறானுங்க. அந்த ஜிமின் வந்து ஒரு பக்கம் அழுவுறான், அவனை விடுங்கடா அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த பையன் ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, எங்கே ஓடுற, தம்பி வச்சு அடிக்கிறியா? என்ன உனக்கு பசங்க தான் பிடிக்கும்ன்ட்டு உன் தம்பிக்கு தெரியுமா? நீ ஒரு கேன்னு உன் தம்பிக்கு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமின் கண்ணுலேருந்து தண்ணி வருது. 2 பசங்க வச்சுட்டு இருக்காங்களா, அதில் ஒருத்த வந்து இப்போது அந்த டஸ்டரில் ஜிமின் அடிச்சிருப்பாங்களா, அதே கட்டையில் எடுத்து ஜங்கு கூட மண்டையிலேயே ஒன்று வைக்கிறாங்க. ஜங்குக்கு லைட்டாக ஒரு மாதிரியா வீங்கி போயிடுது அவனோட ஃபோர்ஹெட்டில். ஜங்குக்கால் அடிக்க தான் முடியல, ஆனால் கத்தவாவது முடியும்ல. ஒரு மாதிரியா ஹெல்ப்னு கத்துறான். அங்கே இருக்க பசங்க ஜங்கு கூட வாயை மூட பார்க்குறாங்க. ஆனால் ஜங்கு கொஞ்சம் அக்ரெசிவாக நடந்துக்கிறான். அவங்களோட கையை ஒரு மாதிரியே கடிக்கிறான். கடிச்சிட்டு கத்துறான். மார்னிங் டைமில் ஸ்கூல் எப்படி இருக்கும், ரொம்ப காமாக இருக்கும். அந்த டைமில் இப்படி கத்துனா எங்கே ஸ்டாஃப்ஸ்லாம் வந்துட போகிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த பசங்க அங்கேருந்து போயிடுறாங்க. போகும்போது ஜங்குக்கு ஒரு 4 அடி அடிச்சுட்டு தான் போகிறாங்க, சும்மாலாம் ஒன்றும் போகலை. ஜிமின் எவ்வளோ தடுக்க பார்த்துருப்பான், பட் வந்து அவனால் தடுக்கவே முடிஞ்சிருக்காது. ஜங்குக்கு செம்ம அடி விழுந்திருக்கும். ஏன்னா அந்த டீம் லீடரே வந்து அந்த கட்டையில் அடிச்சிருப்பாங்க. அதனால் அவங்கெல்லாம் வந்து போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் வந்து அவனுங்க போயிட்ட பிறகு ஜங்குக்கு ஒரு மாதிரியே தூக்கி ஹக் பண்ணிக்கிறான். ஜிமின் ஒரு மாதிரி நீல் பண்ணி ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹக் பண்ணி அழுகிறான். ஜங்குக்கு ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமின் வந்து ரொம்ப அழுகிறான். ஜிமின் ஜங்குக்கு பார்த்து, சாரிடா, நீ ஏன்டா இங்கே வந்த, இங்கே பாரு உன்னை எப்படி அடிச்சிருக்காங்கன்ட்டு, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜங்குக் ஜிமினை பார்த்து, நீ சைக்கிள் சாவியை என்கிட்டயே கொடுத்துட்ட, அதை உன்கிட்ட கொடுக்கலாம் தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஜிமின் ஜேகே சீக்ஸை கப் பண்ணிட்டு, ஐயோ அதை ஏன் இப்பயே கொடுத்தாகணுமா, நீ ஏன் இங்கே வந்த, இங்கே பேர் அவனுங்க என்ன அடித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக் தான், அதை விடு, அவனுங்க ஏன் அவனை அடிக்கிறாங்க, அவங்க ஏன் அவன் பக்கத்தில் வந்தாங்க, நீ ஏன் கம்முன்னு இருக்க, நீ ஸ்ட்ராங் தானே, நீ அவங்கள எதிர்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு யங்கர் பிரதருக்கு அவன் ப்ரொடெக்டிவாக இருக்கலாம், பட் அவன் வயசு பசங்க, அவனோட அதிகமான வயசு பசங்க கிட்ட அவன் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கான். அது வந்து ஜங்குக் கிட்ட சொல்கிறதுக்கு அவனுக்கு ஒரு மாதிரியா ஷேம்ஃபுல்லாக இருக்குது. அது அவங்க என்னோட ரொம்ப ஸ்ட்ராங் ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே ஒரு மாதிரியா அழுகுற ஜிமினே பார்க்குறான். அப்போ நான் அவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுவேன், நீ அழுவகதை, இதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட வரவே கூடாது, நான் அவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுவேன் அப்படின்றான். ஜிமின் வந்து ஜேகே ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்கான். ஜேகேவும் ஒரு மாதிரியா ஜிமின் ஹக் பண்ணிவிட்டு ஜிமினோட செஸ்டில் சாஞ்சிக்கிட்டு அவனும் வந்து அவனுக்கு வந்து அழுக வரல, கோவம் வருது. என்ன தைரியம் இருந்தால் என்னோட ஜிமினை அடிப்பீங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் அவன் கிளாஸ்குள்ளே என்டர் ஆனப்போ ஓரளவுக்கு அந்த கான்வர்சேஷன்லாம் கேட்டிருப்பான்.
அதை கேட்டு அவன் பக்கத்தில் போனவன் தான் கோவம் தாங்காமல் வந்து அதை அடிச்சிருப்பான். ஸோ வந்து அவனுக்கு இன்னும் முழுசாக புரியல, பட் என்னவோ புரியுது. தன்னோட அண்ணா வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கார், அவனால் நம்மளை மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியுது, அவனால் அவனை ப்ரொடெக்ட் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஸோ ஜங்குக்கோட என்னன்னா, நம்ம ஸ்ட்ராங் ஆகணும், ஜிமினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓகே காய்ஸ், நான் இதை இங்கே எப்பயே நிறுத்திக்கிறேன். அண்டு நான் வீடியோஸ் நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வந்துடும், இதோட சீக்வலாக வந்துடும். அண்டு கூடிய சீக்கிரம் வந்து அப்யூசிவ் ஸ்டூடெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணியாச்சு, நான் எடிட் பண்ணி போட்டுடுறேன். அண்ட் இந்த ஸ்டோரி வந்து சைக்கோட்டிக்காலாம் இருக்காது, கொஞ்சம் நல்லா லவ்லி டவ்லியாக அண்ட் கொஞ்சம் அப்சஷனாக. ஜிமினோட சைட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், ஜங்குக்கோட சைட்லேருந்து பார்க்கும்போது லவ்லியாக இருக்கும், நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது எமோஷ்னலாக இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டோரியை நல்லா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே காய்ஸ், ஸ்டே டியூன்ட், பாய்.